அகிலன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பிரபல ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம இன்னைக்கு எல்லாருடைய மனுவும் பெரும்பாலும் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்கள் யார் என்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. நாளையில இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் தேர்தல் களம் வந்து சூடு பிடிக்கும்னு நினைக்கிறோம். இதுக்கு நடுவுல வந்து ஒரு பக்கம் அரசியல் சார்ந்த விமர்சகர்கள் ஒரு பக்கம் விமர்சனம் செஞ்சிருந்தாலும், அரசியல் சாராத எதிர்பார்க்காத சில இடத்துங்கள்ல இருந்து வேட்பாளர்களை பத்தி ஒரு வருது. நீங்க யார நான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரு பிஸ்மி அவர்கள், அவர் ஒரு சினிமா விமர்சகர் தான். அவர் வந்து இன்னைக்கு நேத்து ரெண்டு ஒரு நாள்ல தங்கர் பச்சான் அவர்களை வந்து வேட்பாளர் அறிவிச்சதை பத்தி ரொம்ப சிலாகித்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது தங்கர் பச்சனை வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு என்ன தங்கர் பச்சான் மேல அவ்வளவு பெரிய வன்மம்? சினிமாவில இருந்து கமலஹாசன் வந்து சீட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, திமுகவை ஆதரிக்கிற நிக்கிற கமலஹாசன் விமர்சனம் பண்ணல. சினிமாவில இருந்து வந்து எத்தனையோ பேர் வந்து அரசியல் களத்தில் நிக்கிறாங்க. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவங்கள விமர்சனம் பண்ணல. தங்கர் பச்சனை மட்டும் இவங்க ஏன் விமர்சனம் பண்றாங்க? இந்த நாட்டில் வன்னியரா பிறந்துட்டா அது ஒரு பாவமா? வன்னியரா பிறந்தவங்க வந்து தேர்தலில் வரக்கூடாதா? களத்தில் நிற்க கூடாதா? எம்பி ஆகணும்னு ஆசைப்படக்கூடாதா? எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படக்கூடாதா? மக்களுக்காக போராடுறவங்க யாருமே வந்து மக்களுக்கு சேவையாற்ற நாடாளுமன்ற உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினரா வரக்கூடாதா? அந்த வன்மத்தோடயே இருப்பாங்களா? இத்தனை நாளா சினிமாவில் இருந்துட்டு இந்த சினிமாவை பற்றி விமர்சனம் செஞ்ச பிஸ்மி இன்னைக்கு திடீர்னு அரசியலை பத்தி விமர்சனம் பண்ண வராருன்னா ஏன் தங்கர் பச்சன் மட்டும் வரக்கூடாது? இது எவ்வளவு பெரிய மோசமான பார்வை! சினிமாவில இருந்து மக்களுக்காக போராடுறவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், அண்ணன் நம்முடைய ஐயா டாக்டர் ஆகட்டும், என்ன சொல்றாங்க? நீங்க அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும், ஆனா உங்க கொள்கை என்ன, உங்களுடைய செயல் திட்டம் என்ன, நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறீங்க, அதை தெளிவுபடுத்துங்க, அப்புறம் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. தங்கர் பச்சன் ஏற்கனவே அந்த மண்ணை சார்ந்து அந்த விவசாயிகளுக்காக வந்து போராடினவர் இல்லையா? நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு எதிராக ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் போராடுது, மற்ற கட்சியில் இருக்கவங்க யாரும் சோறு திங்கலையான்னு கேட்கலையா? அன்னைக்கு இந்த வலைப்பேச்சு பிஸ்மி எல்லாம் எங்க போனாங்க? இவங்கெல்லாம் ஏன் பேசல? ஆனா இன்னைக்கு தங்கர் பச்சனுக்கு எதிராக பேசுறதுக்கு மட்டும் ஏன் வரீங்க? உங்களுக்கு இருக்கிற வன்மம் தானே, உங்களுக்குள்ள இருக்கிற காழ்ப்புணர்ச்சி தானே, அதை தெளிவா காட்டுது இல்ல. ஆக இவங்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சியோட மட்டும்தான் தங்கர் பச்சன் விமர்சனம் பண்ண வராங்க. தங்கர் பச்சன் மேல நீங்க வந்து கருத்தியல் ரீதியா விமர்சனத்தை வையுங்க, சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். தங்கர் பச்சன் ஏன் தேர்தலை போட்டியிடக்கூடாது? காரணத்தை சொல்லுங்க. வன்னியருங்கிற ஒரு காரணம் மட்டும்தான் வந்து அவர் போட்டியிடக்கூடாதுங்கிறதா? அப்ப திமுகவில் வன்னியர் நிற்கிறாங்க, அண்ணா திமுகவில் நிற்கிறாங்க, காங்கிரஸில் நிற்கிறாங்க, மற்ற எத்தனையோ அரசியல் கட்சியில வன்னியர் நிற்கிறாங்க. ஏன் அவங்கள பத்தி எல்லாம் நீங்க பேசுறது இல்ல? பாமகவில் இருந்து மட்டும் யாரும் வரக்கூடாது. ஏன்னா ஒரு சமூக நீதிக்கான கட்சி, சமூக நீதியை காப்பாற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போராடுகின்ற கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்து போராடுகின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல வேரூன்றி தன்னுடைய கிளைகளை வந்து பரப்பிடக்கூடாது, ஒரு மிகப்பெரிய ஆலமரமா இந்த கட்சி வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல இவங்க எல்லாம் குறியா இருக்காங்க. அதனாலதான் தங்கர் பச்சன் நோக்கி இன்னைக்கு தாக்குதலை தொடுக்கிறாங்க. இல்ல, அவருடைய இன்டர்வியூலயே ஆரம்பத்துல அவருடைய ஆதங்கம் என்னன்னா, தன்னை வந்து ஒரு தமிழின போராளியா காமிச்சு கொண்ட தங்கர் பச்சான் திடீர்னு தான் இந்த கட்சியை சார்ந்தவரா வெளிப்படுத்தும் தான் ஆச்சரியன்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அவரு அது முதல்ல அப்படி ரொம்ப நல்லதனமா பேச ஆரம்பிச்சவரு ஒரு 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 பீரியடுக்கு மேல அவர் வந்து ரொம்ப அவரு வன்னியர்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். முதல் வந்து அவர் வாழப்பாடி ராமமூர்த்தி ஆதரிச்சாரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐயா ராமதாச பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆதரிச்சாரு, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து காட்ட ஆரம்பிச்சாரு. எனக்கு அப்பவே தெரியும் அவர் வந்து ஒரு வன்னிய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் வன்னிய ஆதரவாளர்ன்றதுல பிஸ்மி போடுறவர்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவர் வன்னிய ஆதரவாளர் இருக்கிறனால இவருக்கு என்ன பிரச்சனை? தான் எந்த ஜாதின்னு சொல்லிக்கிறதுல இவங்களுக்கு என்ன சங்கடம்? அவர் வன்னியரை இருந்துட்டு போறாரு. மற்ற எந்த ஜாதிகிட்டையும் சண்டைக்கு போகல. இன்னொரு ஜாதிகிட்ட போய் சண்டைக்கு போய் நின்னா அதை நீங்க விமர்சனம் பண்ணுங்க. அதை தவறுன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நான் வன்னியர்னு சொல்லிட்டு மற்ற சமூகங்களை ஆதரிக்கிறோம். மற்ற சமூகங்களுடைய நியாயத்தின் பக்கம் நாமளும் நிக்கிறோம். நான் என் வீட்டை பாதுகாத்துக்கிறேன். பக்கத்து வீட்டில் வந்து புதுசா ஒரு கொள்ளையடிக்க வரானா அந்த கொள்ளையடிக்கு எதிராக போய் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆதரவா நிக்கிறேன். என் வீட்டையும் பாதுகாத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் ஆதரவா நிக்கிறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? அவரு பல்வேறு பிரச்சனைகளை இவருடைய தங்கர் பச்சானுடைய வெவ்வேறு நாடுகள்லாம் அவர் விமர்சனம் பண்றாரு. உதாரணமா அந்த 5 வலை சாலையை ஏன் வந்து அவர் எதிர்த்தாருன்றதுக்கு ஒரு விமர்சனம். ஏன்னா அந்த இடத்துல அதிகம் பாதிக்கப்படுறது வன்னியர்ன்றாரு. நெய்வேலி இடம் பாதிக்கப்படும் போது அன்புமணி போராடினாரு. அது ஏன் இவரு தங்கர் பச்சன் ஆச்சார்னா அது வன்னியர் இடம்ன்றாரு. இவரு அன்புமணி வந்து வெறும் நெய்வேலிக்கு மட்டும் ஒரு குரல் கொடுக்கலையே, நம்ம ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை வரும்போதும் அவர் குரல் கொடுத்தாரு. தமிழ்நாட்டுடைய மூல முடுக்கு எல்லாத்துக்கும் தானே அவர் பிரச்சனை பண்றாரு. இவர் ஏன் வந்து அதை குறிப்பா சொல்றாரு? இப்ப இது வந்து பிஸ்மியுடைய வன்மத்தை அவர் வெளிப்படுத்துறாரா, இல்ல அவருடைய பொதுவான பிரச்சனை ஒருவேளை தங்கர் பச்சான் இடத்துல நின்று ஜெயிச்சிருவான்ற பயத்துல அவர் இந்த மாதிரி செய்யறாரான்னு தெரியல. இல்ல, தங்கர் பச்சான் நின்று ஜெயிச்சிருவாருங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறாங்க. அது திரைப்பட இயக்குனர் கௌதமன் குறிஞ்சான்குளத்துல போய், அந்த கடவுள் பேர் வந்து நல்ல பேரு, குறிஞ்சான்குளத்துல போய் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவா போராடினாராங்கன்னா வன்னியர்கள் இருக்காங்களா? 9 ரூபாய் நோட்டுங்கிற படத்தை வந்து எடுத்தப்ப அந்த வட தமிழகத்த மக்களுடைய வாழ்வியல சொல்றதுல அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் தான் சொன்னாரு. தங்கர் பச்சன் வந்து தான் சார்ந்த தன்னுடைய மண்ணை ஒட்டி நடக்கின்ற பிரச்சனை. தங்கர் பச்சன் பிறந்த அந்த கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராக நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் நடந்து கொள்கின்ற அந்த சர்வாதிகார போக்கு, தன்னுடைய மண்ணில் நடக்கிற ஒரு அநீதிக்கு எதிராகவே உங்களால போராட முடியல அப்படின்னா நீங்க வேற யாருக்காக போராட முடியும்? தன்னுடைய மண்ணுக்காக போராடுகின்ற போராளி தான் மற்றவனுடைய மண்ணுக்காகவும் போராடுவான். 8 வழிச்சாலை வட தமிழ்நாட்டில் இருக்குது. வட தமிழக மக்களோட வாழ்வியலோட கலந்தவைங்க யாரு? அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும், அல்லது வந்து கௌதமன் ஆகட்டும், அல்லது தங்கர் பச்சன் ஆகட்டும், இவங்கெல்லாம் இந்த வட தமிழக மக்களுடைய வாழ்வியல் கலந்துகிட்டவங்க. இந்த வட தமிழகத்தினுடைய பாரம்பரியத்துல வளர்ந்தவங்க. இந்த பூமியினுடைய இந்த கலாச்சாரத்தை, இந்த பண்பாட்டை தாங்கி வளர்ந்து இன்னைக்கு திரைத்துறையில போய் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறவங்க, தன்னுடைய திறமை நிரூபிச்சிருக்கிறவங்க. தன்னுடைய மண்ணுக்கே இவர்களால் போராட முடியவில்லை என்றால் இவர்களால் எப்படி தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போய் போராட முடியும்? இவர்களால் எப்படி வந்து கதிராமங்கலத்துல போய் போராட முடியும்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி இருக்கிறோம். குறிஞ்சான்குளத்துல போய் போராடுறோம், கதிராமங்கலத்துல போய் போராடுறோம், வைகை நதியை காப்பாற்ற போராடுறோம், பொன்னி நதியை காப்பாற்ற போராடுறோம். இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல? 8 வழிச்சாலைக்கு போராடினா அங்க வன்னியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. வன்னியர்கள் அதிகமா வாழ்கின்ற பகுதி. ஏன் வன்னியர்கள் வாழ்கின்ற பகுதியை மட்டும் குறி வைக்கிறீங்கன்னு அரசாங்கத்தை நோக்கி ஏன் இவங்க யாரும் கேள்வி கேட்கல? வன்னியர்கள் பெரும்பான்மையா வாழ்கின்ற கடலூர் மாவட்டத்தை ஏன் கபலீகரம் பண்றீங்க? வன்னியர்கள் பெரும்பான்மையா வாழ்கின்ற திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட்டை ஏன் கபலீகரம் பண்றீங்க? 8 வழிச்சாலையை வந்து தேவையில்லாம ஏன் கொண்டு வரீங்க என்று ஏன் இவங்க யாரும் அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கல? உலக நாட்டிலேயே போராடுற மக்களை பார்த்து கேள்வி கேட்கிற இலி பிறவிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்த பிஸ்மி போன்றவர்கள்லாம் போராட்டத்தை ஆதரிக்கிற உலக நாடுகள் தான் பார்த்திருக்கோம். இவங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல, கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டவங்க யாரு? லெனினுக்கு பிறகு ரஷ்யாவில் கம்யூனிசத்தை சர்வாதிகார அடிப்படையில் அமுல்படுத்தினவர் ஜோசப் ஸ்டாலின், ரஷ்ய அதிபர். அவரே
அவர் பிறந்த மாநிலம் வந்து ஜார்ஜியா. அந்த பொது உடைமை தத்துவத்தை ஏத்துக்கிட்டவங்க, உலகத்துக்கே தேவை அந்த பொது உடைமை தத்துவம்னு பிரகடனப்படுத்தினவங்க, அவரே வந்து ஒரு புத்தகம் எழுதுறார். நான் ஒரு ஜார்ஜியன் புத்தகம் எழுதுறார். யாரு? கம்யூனிச சித்தாந்தவாதி. கம்யூனிசத்தை நடைமுறைப்படுத்தினவர். அது கம்யூனிசத்தையே நடைமுறைப்படுத்துறதுக்கு சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தவர் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர், ஒரு புரட்சியாளர். அந்த புரட்சியாளன் கூட தன்னுடைய மண்ணை விட்டு வெளியே வர முடியல. நான் ஒரு சார்ஜியன்னு சொல்லிக்கிறத பெருமைப்படுறாங்கல்ல, அவங்க பிறந்த மண்ணுடைய பெருமையை பேசுறாங்கல்ல, அதை நீங்க எல்லாம் தவறுன்னு சொல்லிடுவீங்களா? அப்ப ஜோசப் ஸ்டாலின் நான் ஜார்ஜியன்னு புத்தகம் எழுதுறது தவறு இல்லை அப்படின்னா, இங்க வந்து தங்கர் பச்சனும் தவறானவர் கிடையாது, கௌதமன் தவறானவர் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தவறானவர்கள் கிடையாது. அவங்கள தவறானவர்கள் சித்தரிக்கிறீங்க. நீ மக்களுக்கு உண்மையான தலைவர்களை அடையாளம் போட்டு காட்டுகின்ற கடமையை மறுதளித்து விட்டு அயோக்கியர்களை நல்ல அரசியல் தலைவர்கள்னு மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக தேவையில்லாமல் தங்கர் பச்சன் மீது, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் மீது, கௌதமன் மீது ஒரு வெறுப்பு அரசியலை திணிக்கிறார்கள், ஒரு வன்மத்தை திணிக்கிறார்கள். அதுதான் இந்த பிஸ்மியுடைய பேச்சினுடைய வெளிப்பாடு. யார் சார் அந்த பிஸ்மி? இந்த பிஸ்மி யாருன்னே தெரியலையே. அது திரைப்பட விமர்சகர்னு சொல்லி இருந்தாங்க. நாம திரைப்படத்தை அதிகமா பாக்குறது இல்ல, பெரும்பாலும் திரைப்படத்தை பாக்குறதே இல்லை. நம்மலாம் ஏதாவது வந்து ஒரு நல்ல படம், ஒரு இந்த சினிமா வந்து மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி இருக்கு அப்படின்னா போய் திரைப்படத்தை பார்ப்போம். ஏன்னா நாம ரசிக்கின்ற அளவுக்கு இவங்க யாரும் சினிமாவை எடுக்கல. தங்கர் பச்சனுடைய 9 ரூபாய் நோட்டு, சொல்ல மறந்த கதை, இந்த மாதிரி நல்ல சினிமாக்களை எடுத்திருந்தா நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா நம்மளை விட சினிமாவை ரசிக்கக்கூடியவங்க வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அந்த சினிமா வந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லலைங்கிறதுனாலதான் சினிமாவை விமர்சிக்கிறோம். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை விமர்சிக்கின்ற ஒரு விமர்சகர்னு சொல்லிட்டு இருக்கிற பிஸ்மி, நான் கேட்கிறேன், பிஸ்மியினுடைய பூர்வீகம் என்ன? நீ வந்து தங்கர் பச்சனுடைய பூர்வீகத்தில் ஆராய்ச்சி பண்ணி இல்ல. அவர் வன்னிய தலைவர் ஆதரிக்கிறாரு, வன்னியர்களுக்கு ஆதரவா போய் தேர்தல் நிக்கிறாரு, தமிழ் தேசியம் என்ற பெயர்ல இவர் வந்து வன்னியரா இருக்காரு. நான் கேட்கிறேன், தங்கர் பச்சனை வந்து தமிழ் தேசியவாதின்னு சொல்றீங்கல்ல, தமிழ் தேசியவாதி எப்படி இன்னைக்கு வன்னியரானாரு? அந்த வன்னியர் ஜாதி கட்டமைப்பை விட்டு வெளியே வர முடியாத தங்கர் பச்சன் எப்படி தமிழ் தேசியவாதி ஆக முடியும்னு கேட்குறீங்க. நான் கேட்கிறேன், தமிழ் தேசியவாதி பொன்பரப்பி தமிழரசன், கலிய பெருமாள், இவங்க தான் வந்து தமிழ்நாட்டினுடைய அப்பழுக்கற்ற மாசற்ற தமிழ் தேசியவாதிகள். பொன்பரப்பி தமிழரசனை போலீஸ் துரத்துறான். பொன்பரப்பி தமிழரசனை போலீஸ் வந்து கைது சொன்ன துரத்தும் போது இந்த தமிழ் தேசியவாதி பொன்பரப்பி தமிழரசனுக்கு வேற எந்த ஜாதிக்காரனாவது அடைக்கலம் கொடுத்தானா? தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா பேசுற பிஸ்மி இன்னும் தமிழ் தேசியத்தை பற்றி வாய்கிலேயே பேசுறவங்களா யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா? தமிழ் தேசியத்தை எந்த சமரசம் இல்லாமல் தூக்கி பிடித்தவர் பொன்பரப்பி தமிழரசன். பொன்பரப்பி தமிழரசன் வாழ்ந்த காலத்தில் அவரை வங்கி கொள்ளையன் என்று விமர்சனம் செய்தார்கள். திமுக செய்தது. தமிழ் தேசியவாதி என்ற போர்வில் இன்றைக்கு பிஸ்மி பேசுவதை போல அன்றைக்கு சில அயோக்கியர்கள் பேசினார்கள். ஒரு அப்பழுக்கற்ற தமிழ் தேசியவாதி பொன்பரப்பி தமிழரசனை காவல்துறை துரத்திய பொழுது, கைது செய்ய துடித்த பொழுது, பொன்பரப்பி தமிழரசனுக்கு அடைக்கலம் கொடுத்தது பொன்பரப்பி தமிழரசனுடைய சித்தப்பா. அவருடைய வீட்டில் இருந்த தானிய களஞ்சியத்தில் 3 நாட்கள் அவங்க சித்தப்பா தான் பொன்பரப்பி தமிழரசனை பாதுகாத்து உணவு கொடுத்து காவல்துறை கையில் சிக்காம பாதுகாத்தார். ஓ அப்பளக்கற்ற தமிழ் தேசியவாதி அன்னைக்கு வேற எந்த ஜாதிக்காரரும் காப்பாத்தலையே. என்ன உங்க தமிழ் தேசிய வாழுது? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், வன்னியர்கள் இல்லாம நீங்க எப்படி ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைச்சிருவீங்க? இந்த தமிழ் மண்ணின் பூர்வ குடிமக்கள் வன்னியர்கள். வன்னியர்கள் யார்? அடர்ந்த வன்னிமர காட்டுகளை அழித்துவிட்டு, அடர்ந்த வன்னிமர காடுகளை அழித்துவிட்டு அங்கே விவசாயம் செய்து அந்த விவசாயத்தில் வந்த
உணவுப் பொருட்களை மற்றவர்களுக்கும் கொடுத்து தானும் உண்டு வாழ்ந்ததாலதான், அந்த வன்னிமர காட்டை ஒட்டி வாழ்ந்ததனாலதான் வன்னியர்கள். வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அழகிய விளைநிலங்களையும் மற்ற சமூகம், வன்னியர் சமூகத்துடைய பெண்களையும் அபகரிக்க மாற்றாரின் கூட்டம் கைகோர்த்து வந்த பொழுது முதல்ல வாளெடுத்து போரியிட்ட வன்னியர்கள் இல்லாம நீங்க எப்படி தமிழ் தேசியத்தை கட்டமைச்சிருவீங்க? தமிழ் தேசியத்துக்கு போராடினாலும் முதல்ல வன்னியர் தான் வந்து நிற்பான், வேற எவனும் நிக்க மாட்டான். ஆக அவர் வன்னியரில் ஒரு தமிழ் தேசியவாதி இருக்கக்கூடாதா? நான் கேட்கிறேன், பிஸ்மி நீ என்ன ஜாதி? நீ எந்த ஜாதியில கல்யாணம் பண்ண? உனக்கு பொண்ணோ அல்லது பையனோ இருந்தா நீ எந்த ஜாதியில வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணை எடுத்த சொல்லு. நீ ஜாதியே இல்லையா? அப்போ அப்பா அம்மாலும் ஜாதி கிடையாதா? உன் தாத்தம் பாட்டி ஜாதி கிடையாதா? நான் கேட்கிறேன், யார் எந்த ஜாதியா இருக்கிறதுனால இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு ஜாதி கிட்ட சண்டை போடும் போதுதான் பிரச்சனை. இன்னொரு ஜாதி கிட்ட ஜாதி அடிப்படையில் சண்டை போடும் போதுதான் பிரச்சனை. இவங்க அதை எல்லாத்தையுமே வந்து மோசமான வழியில கட்டமைக்கிறதுக்காக தங்கர் பச்சனுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக, அண்ணா திமுக போன்ற திராவிட கட்சிகளின் காலை நக்கி குடிக்கின்ற நாயை விட கீழான இழிவான பிறவிதான் இந்த பிஸ்மி. நாய்க்கு கூட நன்றி உண்டு. இவர்கள்லாம் நன்றி கெட்ட விஜ சந்தை விட மோசமானவர்கள். இவர்கள்லாம் மிகப்பெரிய விஷ கிருமிகள். இவர்கள்லாம் வந்து தமிழினத்தினுடைய ஆந்திராக்ஸ் கிருமிகள் இந்த பிஸ்மி எல்லாம். இதே கௌதமனாக இருக்கட்டும் அல்லது தங்கர் பச்சானாக இருக்கட்டும், தமிழினத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டான நம்ம ஜல்லிக்கட்டு காளைக்காக தங்கர் பச்சான் இதே கடற்கரையில அவர் பையனோட வந்து கலந்துக்கும் போது நான் அப்ப அங்க இருந்தேன். அவரு தங்கர் பச்சனை இறக்கிட்டு அவருடைய மகன் வந்து கார் எடுத்துன்னு வந்துட்டாரு. கடைசியில இவங்க 2 பேரும் தொடர்பு கொள்ள முடியாம ஒலிபெருக்கில சொல்றாங்க, நான் இங்க நிக்கிறேன், நீங்க வந்து என்ன கூட்டு போங்க. தங்கர் பச்சான் சுமார் அரை நாள் அங்க காத்து இருந்து அந்த போராட்ட பங்கேற்றாரு. இதே கௌதமன் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக சென்னையில் உள்ள அந்த மேம்பாலத்தை கூட்டு போட்டு அதுக்காக அவங்க கூட இருந்த மாணவர்கள் எல்லாம் அடிபட்டாங்க, காவல்துறையால் பாதிக்கப்பட்டாங்க. அப்பெல்லாம் இவங்க வந்து இந்த அடையாளம்னு இவங்களுக்கு தெரியாம போனதெல்லாம் ரொம்ப வருத்தமான செய்திதான். பிஸ்மி போன்றவர்கள் திடீர்னு அவங்களுடைய முகத்தை காட்டுறாங்கன்றதுதான் உண்மை. தங்கர் பச்சான் எப்பவுமே அவராதான் இருந்திருக்காரு. அந்த மண்ணுக்கான ஒரு இயக்குனராகவும் அந்த சமூகத்துக்கான நல்ல தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு. இப்போ வந்து இவங்கெல்லாம் தான் தன்னை யாருன்னு வெளிப்படுத்திக்கிற மாதிரி இந்த போன்ற செய்திகள்லாம் நமக்கு காட்டுது. இப்ப கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? கடலூர்ல வந்து தங்கர் பச்சானுக்கான ஆதரவு எப்படி இருக்கு? இல்ல, தங்கர் பச்சானுக்கு வந்து ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்குதுங்க. தங்கர் பச்சானுக்கு பெருகி வர ஆதரவு பார்த்துட்டு தான் இன்னைக்கு தங்கர் பச்சனுக்கு எதிராக இந்த வந்து பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பு சில சலசலப்புகள் இருந்தது. யாரை வேட்பாளரை அறிவிப்பாங்க பாமகவில், என்ன நடக்கும் தெரியாம சில சலசலப்புகள்லாம் இருந்தது. தங்கர் பச்சானை அறிவிச்ச அடுத்த நிமிடம் எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. பாமகவில் வந்து கோஷ்டியை உருவாக்கிடலாம், பாமகவுடைய கோஷ்டியை பயன்படுத்தி நாம ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்த திமுகவுடைய கனவுல பெரிய இடி விழுந்துருச்சு. காங்கிரஸுடைய கனவுல பெரிய இடி விழுந்துருச்சு. அங்க காங்கிரஸ்ல யாருமே போட்டியிட மாட்டேன்ட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த அழகிரி கடலூர்ல சீட்டு கேட்டார். தங்கர் பச்சான் அறிவிச்ச உடனே சீட்டு வேணான்ட்டார். அதுக்கப்புறம் தான் விஷ்ணு பிரசாத்தை கொண்டு வந்து கடலூர் நிறுத்துறாங்க. ஏன்னா விஷ்ணு பிரசாத் வந்து அன்புமணிக்கு மைத்துனர், இவங்க மறைமுகமா விஷ்ணு பிரசாத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறதுக்கு விஷ்ணு பிரசாத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. தங்கர் பச்சன் அறிவிச்ச உடனே யாரும் நிக்கல பின்னாலதான் விஷ்ணு பிரசாத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்ப கள நிலவரம் தங்கர் பச்சனுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மிகப்பெரிய அளவுல வந்து கடலூர் இருக்கு. சமீபத்துல ஒரு 2 நாட்களுக்கு முன்னால ஒரு கருத்து கணிப்பு நடத்தினதுல இன்னைக்கு 3 தொகுதிகள் வந்து முன்னணியில் இருக்கிறதா செய்தி வரும். முதல் இடத்துல தருமபுரி இருக்கு, 2வது மயிலாடுதுறை இருக்கு, 3வது இடத்துல கடலூர் முன்னணியில் இருக்கு. இந்த 3 தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதா சில கருத்து கணிப்புகள் சொல்லிட்டு. அதனாலதான் என்ன பண்றாங்க, தங்கர் பச்சனை நோக்கி ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம், பாமகவை தொடர்ந்து அந்த தொகுதியில், அந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு அமைதியாயிட்டார். ஏன்னா தங்கர் பச்சனுக்கு எதிர்த்தா
அடுத்து எதிர்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். ஆக அவரே இன்னைக்கு அமைதியாயிட்டார். ஆக தங்கர் பச்சன் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை கடலூர் மாவட்டத்தில் உருவாக்கி இருக்கார். அவர் வேட்பாளரை அறிவிச்ச உடனே அந்த ஒற்றுமை உருவாயிடுச்சு. வன்னியர் சமூகத்தை தாண்டி மற்ற பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமூகங்களையும் நிக்கிறாங்க அவர் பின்னால. அந்த நடுக்கம் இது வரைக்கும் அரசியலே பேசாத பிஸ்மியெல்லாம் கொண்டு விட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், தங்கர் பச்சனை வன்னியர்னு மட்டும் சொல்றீங்கல்ல, தங்கர் பச்சன் வந்து திரைப்பட இயக்குனர் கௌதமனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருங்கிறீங்க, மறுமலர்ச்சி பாரதிக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருங்கிறீங்க. அதாவது வந்து சொல்லாம சொல்றாரு இந்த ஆளு. என்னன்னு, திரௌபதி படம் வெளியே வந்தப்ப மோகன்ஜி சத்திரியனுக்கு ஆதரவா வந்து கௌதம் இது தங்கர் பச்சன் நின்னாருன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், இவங்க வந்து சினிமாவில் அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க, அதுல எந்த தவறும் கிடையாது. தங்கர் பச்சனை வந்து கௌதம் கூட்டு போய் போதைப் பொருள் கடத்த சொன்னாரா? இல்ல மறுமலர்ச்சி பாரதி கூட்டு போய் சாராயம் விற்க சொன்னாரா? இல்ல திரைப்படத்துறை ஒரு தொழில், அந்த தொழில கொண்டு போய் இவங்களை வந்து அவங்களுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா, அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா போதைப் பொருள் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து கடத்துறான், லாட்டரி சீட்டை வித்து இந்த நாட்டை நாசமாக்குறான். அவனுக்கு எதிராக ஏன் பிஸ்மி போன்றவெல்லாம் பேச வரல? ஜாபர் சாதிக்கு எதிராக பேசணுமா வேண்டாமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பொறுப்புல இருந்து போதைப் பொருள் கடத்தினானே சலீமுக்கு எதிராக பேசணுமா வேண்டாமா? விடுதலை சிறுத்தைகள் வந்து சேர்ந்த ஆதவ அர்ஜுனா லாட்டரி சீட்டு நடத்தி பல குடும்பங்கள் சீரழிவுக்கு காரணமா இருந்தாங்களே, லாட்டரி சீட்டு வியாபாரத்துல பல கோடி கணக்குல கொள்ளையடிச்சாங்களே இந்த நாட்டுடைய ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட நடுத்தர மக்களை, அவங்களுக்கு ஏன் அது உங்களுக்கு எதிராக அவங்க பேசல? சினிமாவில் நல்ல கருத்து சொன்னா பேசுவீங்களா நீங்க? சினிமாவில் மக்களுக்கு தேவையானது சொல்றவன்லாம் ஜாதி வெறியன், அவன்லாம் ஒரு ஜாதிக்குள்ள கொண்டு போய் அடைப்பீங்க. சாராயம் விற்கிறவன், போதைப் பொருள் விற்கிறவன்லாம் பெரிய சிந்தனாவாதி, பெரிய ஜாதி ஒழிப்பு உங்களுக்கு ஜாதி ஒழிப்பு போராளியா பிஸ்மிக்கலாம்? முதல்ல உருப்படியானதை பேசுங்க. நீங்க முதல்ல நாட்டு மக்களுக்கு தேவையானதை பேசுங்க. இளைஞர்கள் சீரழிவை தடுத்து நிறுத்துங்க, கலாச்சார சீரழிவுக்கு தடை போடுங்க, பண்பாட்டு சீரழிவை தடுத்து நிறுத்துங்க. அதை பண்றவன் எல்லாம் இந்த நாட்டில் முற்போக்கு சிந்தனையாளன். ஆனா மக்களுக்கு தேவையான நல்ல கருத்தை சொல்றவன் பாமகவில் இருந்தா மட்டும் ஜாதி வெறியன். இதுதான் இவங்களுடைய மோசமான பார்வை. நன்றி சார். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தின் மீதான பார்வையை வெளிப்படுத்தியமைக்கும், பிஸ்மி போன்ற சுயநலவாதிகள் தன்னுடைய வெறுப்புணர்ச்சியை காட்டிய போது அவர்களுடைய முகத்திரையை கிழித்ததற்கும் எங்கள் மகிழன் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி. மிக்க நன்றி.